இது நல்லா நான் கட் பண்ணி நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள், இதில் தாளிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் ரெடி. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கடாய் நல்லா காய்ஞ்சிருக்கு. இந்த டைம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதுமானது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த டைம் நம்ம கடுகு வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இது பொரியட்டும். உங்களுக்கு கருவேப்பட்டை கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ வெட்டி வச்ச கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி நல்லா வதங்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. அந்த டைம் நம்ம இந்த வட்டைக்காவை வெட்டி வச்ச துபாய் வட்டைக்காவை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்படி நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி வெயிட் பாருங்கள். அது வதங்குற டைம் நான் திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன்று நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க, இல்லை நான் கையால் பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோட்டேன், இல்லாட்டி அதே மாதிரி கையால் பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த டைம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இந்த டைம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக இது தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள், இது மஞ்சள் தூள், மிளகு தூள். இப்போ இதை நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடியை போட்டு நல்லா வதங்க விடுங்க. நீங்கள் வேணால் இது தண்ணி வந்து வச்சு இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இது கருகிரும், அதனால் மசாலாக்கள் நல்லா கலந்துட்டு தான் கலவை ஆகும்னு சொல்லிட்டு தான் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து கொள்ளுங்க. பாருங்க, இப்போ நல்லா கலந்துட்டு மசாலா தூளெல்லாம் இந்த டைம் நீங்கள் மூடியை போட்டு மூடிக்கொள்ளலாம். மூடி ஒரு பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைம் நம்ம சேர்த்து வச்ச திக்கான பாலை சேர்த்துக்கொள்ளலாம், தேங்காய் பாலை. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதி வர மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.